அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 கேஜி உருளைக்கிழங்க வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ தாளிச்சிக்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணி தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கணும். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு, கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்து ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதக்கிட்டு இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி காரப்பொடி சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரக பொடி. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா மிக்ஸ் பண்ணியாச்சு. மீடியம் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே இதில் சேர்த்துக்கணும். தக்காளி எண்ணெயில் 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருந்த உருளைக்கிழங்க இதில் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்க மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ ஒரு 1/4 கிளாஸ் தண்ணியை ஊற்றி லைட்டாக மசாலாவோட உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வரட்டும். 2 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். தண்ணியெல்லாம் வற்றி உருளைக்கிழங்கு கூட மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வந்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். இதே மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இது போல் சுவையான சமையல் வீடியோஸ் பார்க்கணும்னா பெங்களூர் நிலா ரிவ்யூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.